SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். முக்கிய செய்தி: தமிழக அரசின் கொறடாவாக சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விருகம்பாக்கம் தாவேக எம்எல்ஏ சபரிநாதன் கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டு அந்த அறிவிப்பானது தற்போது வெளியாகியிருக்கிறது. நாளை சட்டப்பேரவையில் தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிற இந்த சூழலில் தற்போது அரசு கொறடா தொடர்பான நியமனம் தொடர்பான அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் விருகம்பாக்கம் தாவேக எம்எல்ஏ சபரிநாதன் அரசு கொறடாவாக செயல்படுவதாக நியமனம் தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. நாளை தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இன்று தற்போது இந்த அரசு கொறடாவாக சபரிநாதன் நியமனம் தொடர்பாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிற நிலையில் விருகம்பாக்கம் தாவேக எம்எல்ஏ சபரிநாதன் அரசு கொறடாவாக செயல்படுவார் என நியமனம் தொடர்பான அறிவிப்பானது தற்போது வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசின் கொறடா தொடர்பான தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிற நிலையில் தமிழக அரசின் கொறடாவாக சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விருகம்பாக்கம் தாவேக எம்எல்ஏ சபரிநாதன் கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தாவேக அரசு சார்பில் தற்போது நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது அரசு கொறடா தொடர்பான நியமனம் தொடர்பான அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பானது நாளை நடைபெற இருக்கிற நிலையில் நாளை சட்டப்பேரவை கூடி தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெறும். இந்த நிலையில் தற்போது கொறடா தொடர்பான நியமனம் தொடர்பான அறிவிப்பானது வெளியாகியிருக்கிற நிலையில் விருகம்பாக்கம் தாவேக எம்எல்ஏ சபரிநாதன் கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசின் கொறடாவாக சபரிநாதன் செயல்படுவார் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிற நிலையில் விருகம்பாக்கம் தாவேக எம்எல்ஏ சபரிநாதன் கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிற சூழலில் அரசு கொறடா நியமனம் தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். தமிழக அரசின் கொறடாவாக சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்த பிறகு பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் கொறடாவாக சட்டமன்ற உறுப்பினர், அதாவது விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சபரிநாதன் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். கட்சி தலைமை விரும்பக்கூடிய வாக்களிப்பதை உறுதி செய்ய இருக்கக்கூடிய வகையில் ஒரு முக்கிய பொறுப்பாக இது பார்க்கப்படுகின்றது. விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயனுடைய ஓட்டுநர் மகன் சபரிநாதன் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவரை வேட்பாளராக நிறுத்தும் பொழுது பல்வேறு கட்ட விமர்சனங்களும் தொடர்ந்து வந்தது. அந்த வகையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சபரிநாதன் தமிழ்நாடு அரசின் கொறடாவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். கட்சியினுடைய கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர் இந்த கொறடா என்கின்ற அந்த ஒரு பொறுப்பு. அந்த வகையில் இளம் வயதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சபரிநாதன் தமிழ்நாடு அரசினுடைய கொறடாவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் முக்கிய தீர்மானங்களின் பொழுது உறுப்பினர்கள் அவைக்கு வருவதையும் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் சபரிநாதன் தற்பொழுது அந்த கொறடாவாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கட்சியினுடைய தலைமைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் ஒரு நம்பிக்கை பாலமாக செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பாக இது பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சபரிநாதன் கட்சிகளுக்கும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி நன்கு பரிச்சயமான ஒரு நபராக பார்க்கப்படுகின்றார். அந்த வகையில் இந்த ஒரு பொறுப்பிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் சபரிநாதனை கொறடாவாக தேர்வு செய்து அவர்களுடைய அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். கொறடாவின் உத்தரவை மீறி வாக்களித்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்கின்ற அந்த ஒரு அதிகாரத்தும் சபரிநாதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. விஜயனுடைய ஓட்டுநர் மகனாக இருக்கக்கூடிய சபரிநாதன் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாடு அரசினுடைய கொறடாவாக தேர்வு செய்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் தற்பொழுது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.